லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. இப்போ நான் படிக்கிறேன் பாருங்க. போதும் அது போதும் பாருங்க. நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உலகளாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். அப்போ தேவனுடைய சர்வாயுத வர்க்கம்னா என்ன தெரியுமா தெரியாதா? தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் அப்படின்னா சர்வாயுத வர்க்கம்னா என்னது? அவருடைய வல்லமையை பயன்படுத்த சொல்லியிருக்காரு. அப்போ சர்வாயுதத்தை என்னென்ன? அதான் ஆவின் கனியோ சொல்லுங்க. கைவிங்க. ஆவின் கனியோ அன்பு, சந்தோஷம், தப்பான்றீங்க, சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம். இதுதான் சர்வாயுத வர்க்கம். அப்போ அன்பு. அப்போ அன்பை குறைக்கிறது யாரு? எங்கேருந்து வருது? கையாட்டுறேன் சண்டை வருதா? தலையாட்டுறேன் சண்டை வருதா? நாக்குலேருந்து வருது. அப்போ அந்த நாக்கில் அவருடைய துதி எப்பவும் இருந்துகிட்டே இருக்கணும். இப்போ தங்கச்சியை பார்க்கும்போது யார் இருக்கா? ஏசு. உங்களை பார்க்க யார் இருக்கா? ஏசு. அவர் இருக்கார். பயம் வரணும். அந்த பயம் வந்தால் தான் இந்த சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்டு தான் இந்த நாக்கை அடக்க முடியும். இல்லைன்னா பார்க்குற பார்வை அடக்க முடியும். இந்த சிந்தனையை இப்போ நான் அப்படி பார்த்துட்ருக்கேன், நீங்கள் உட்காந்துருக்கீங்க, நான் இப்படி பார்த்துட்டே இருக்கேன், திடீர்னு பார்க்குறேன், நல்ல பைப்பு நல்லா உட்காருமா, நல்லா உட்காரு சாமி அப்படின்னு அன்பாக சொல்லியிருக்கோம். இப்போ அதே சொல்கிறது, உட்காரு சைஸை பாரு, எப்படி உட்காந்துக்கா பாரு அப்படின்னு பேச வைக்குது. அப்போ நன்மை தீமை தீர்மானிக்க யார்? அதை அஸ்திவாரம் யார்? அப்போ அவர் ஆணி குத்தப்பட்ட தழும்புகளை, காயப்பட்ட தழும்புகளை என்ன பண்ணணும்? நம்ம உடம்பை தடுத்து கொள்ளணும். அதனால தான் அந்த கண்ணில் முள் குத்துறாங்க. நன்மை தீர்மை தீர்மானிக்க யார்? அதை சிந்தனையை உண்டாக்குறது யார்? அதுக்காக தான் முள் வச்சாங்க. அந்த முள் என் தலையில் வச்சாங்க. அதனால் நான் என்ன பண்ண மாட்டேன், நல்லதை மட்டும்தான் பேசுவேன், கெட்டதை நினைக்கவே மாட்டேன். ஏன்னா அந்த வாலி வயசில் கண்டதெல்லாம் வரும். அது இந்த செல்ஃபோனை பார்த்தா எல்லாம் வரும். அடுத்து கையில் ஆணி குத்துனார். எதுக்காக கையில் ஆணி குத்துனாங்க? அடுத்தவங்க பொருளை தொடக்கூடாது, அடிக்கக்கூடாது, கிள்ளக்கூடாது. அதுக்காக தான் கையில் ஆணி குத்துனாங்க. கெட்டதை செய்யக்கூடாதுன்னு கையில் ஆணி குத்துனாங்க. காலில் அதுக்கு எதுக்கு ஆணி குத்துனாங்க? அதுக்கு அஸ்திவாரம் யார்? நமக்கு தான் அஸ்திவாரம் கால். அதுதான் காலில் ஆணி குத்துனாங்க. அடுத்து உடம்புலாம் நார் அடித்து கிழிச்சு உடச்சாங்க. எதுக்காக? நம்ம சரீரம் தான் பாவத்துக்கு அஸ்திவாரம். இதுதான் பிசாசு. அப்போ பிசாசுக்கு எதுக்கு ஆதிக்கொண்டு? இந்த உடம்புக்கு ஆதிக்கம். ஆனால் ஆத்மாவுக்கு ஆதிக்கம் பண்ணால் அவனுக்கு வகை இல்லை. அப்போ அந்த சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளும்போது என்ன சொல்கிறாரு? ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துறைத்தனங்களோடும். என்ன துறை? காவல்துறை, இந்த மாதிரி ஒரு துறை இருக்குல்ல, அந்த துறைகளோடும் அதிகாரங்களோடும். எது? முதலமைச்சர், எம்எல்ஏ, எம்பி, பஞ்சாயத்து மெம்பர், இந்த மாதிரி நம்ம கொடுக்கப்பட்ட அதிகாரங்கள் இருக்குல்ல, ஒவ்வொரு அதிகாரங்கள் இருக்குல்ல, இந்த அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதி யார்? இந்த உலகத்தில் யார் இருக்கா? அந்தகார லோகாதிபதிகள், அதாவது தந்திரமான காரியங்கள் செய்ய மந்திரவாதிகள். யார்? அவர்களோடும். அடுத்து வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகள் நமக்கு போராட்டம் உண்டு. அந்த பொல்லாத ஆவிகள் தான் ஒவ்வொரு மனுஷங்களையும் உட்காந்துக்கிட்டு இன்றைக்கி கிரியை செய்யுது. என்ன செய்யுது? வெட்டு, குத்து, உத, அந்த கெட்டதான் செய்விக்கிறது யார்? பொல்லாத ஆவிகள். அந்த பொல்லாத ஆவிகள் நமக்கு என்ன உண்டு? போராட்டம் உண்டு. அதான் சொல்கிறாரு. அடுத்து பாருங்கள். ஆகையால் தீங்கு நாள்களில் அவைகளை நீங்கள் எதிர்த்து நிற்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உலகளாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த சர்வாயுத வர்க்கத்தான் சத்தியம் என்னும் கச்சையும் உங்கள் அறைகள் கட்டிகளாயும் நீதி என்னும் மார்க்கவசத்தையும் தரித்துக்கொள்ளுங்க. அப்போ என்ன சொல்கிறாரு? சத்தியம் என்னும் கச்சை, அதுக்கு தான் கர்த்தருடைய வேதம். யார்? இந்த பைபிள் படிச்சுட்டே இருக்கணும். இந்த பைபிள் படி தேவனுடைய வார்த்தையின்படி வாழணும். அடுத்து என்னது? நீதி. எதை செஞ்சாலும் உயிரை கழுத்தை கத்தி வந்து என்ன பண்ணக்கூடாது? பொய் மட்டும் பேசிடவே கூடாது. நீங்கள் பொய் பேசிட்டீங்கன்னா ஆண்டவர் கோபத்துக்கு ஆளாயிருவீங்க. ஆமாம், ஸ்தோத்திரம் நல்லா இருக்கணும். இப்போதாம்மா ஜஸ்ட்மா தெரியும், ஃபோனில் பேசிட்டாரு.
உட்காருமா. ஒரு ஆளாச்சு அதை பார்த்துட்டு வரலாம் அவங்க. சரி சாமி. அப்போது இந்த சர்வாயுத வர்க்கத்தை தடுத்து கொள்ளும்போது நம்ம நீதியாக வாழும்போது இந்த மோரூர் பட்டணத்துக்கே நம்ம சாட்சி. புரியுதுங்களா? அதனால் கிடைக்கிற நேரத்தில் பாருங்கள், அழகாக இப்போ ஸ்கூலுக்கு போகல,